ஹாய் ஆல், வெல்கம் டு another vlog. எங்கடா எல்லாரும் யூனிஃபார்மாக கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லைங்க. தேர்ட் டே ஆஃப் ஒர்க் எல்லாம் ஜட்டாயு இன்னைக்காச்சும் பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லாருமே வேகமாக எந்திரிச்சு கிளம்பி 10 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் க்யூ வந்துட்டு நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிடுச்சு. நாங்கள் கேபிள் காரில் தான் போகணும். நீங்கள் வந்து பை வாக் ஸ்டெப்ஸ் ஏறணுன்னாலும் டிக்கெட் வாங்கணும். ஸோ நாங்கள் வந்துட்டு கேபிள் கார்னால நாங்கள் அதில் டிக்கெட் வாங்கிட்டோம். போனோடனே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ செஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. ரிட்டர்ன் வரமே நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கலாம். எடிட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி கல்லுகள்லாம் வச்சு வந்துட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த காஸ்டியூம் பற்றி சொல்லியே ஆகணும். நாங்கள் எல்லாருமே மீட்டர் எடுத்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே எங்களை ஒரு மாதிரியாக தான் கொஞ்சம் பார்த்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அது தெரியல, ஓகே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி போட்டு வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் வந்துட்டு ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் சாரீ எடுப்போம். நியூ இயர்க்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி யோயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டர் வந்து போத்தீஸில் எடுத்தோம். பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு ஒயிட்டில் பிளாக் லைன்ஸு, கிட்ஸுக்கு வந்துட்டு பிளாக்ல ஒயிட் லைன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரே ஃபோட்டோஸு, ரீல்ஸு அது இதுன்னு சும்மா வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஒன்றும் பெருசாக அங்கே வந்து இல்லை. இந்த கல்லுகு இருக்கிற இது ஒரு டெம்பிள் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. அங்கேருந்து அப்புறம் ஈவினிங் வந்து மறுபடியும் டின்னருக்கு வந்து கிளிஃபுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி மியூசிக் இருக்கிற மாதிரி இன்னொரு ஹோட்டல் வந்துட்டு புக் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்துட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னதுனால இவங்களாம் போய் பாடிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சும்மா இல்லாமல் போய் கர்ச்சிஃப் விரிச்சு கலாய்ச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபிஷ் வாங்கி அதில் 3 வெரைட்டிஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, சூப்பு அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்களும் போய் அங்கே கிளிஃப் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பீச் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீச் போய் எல்லாம் குளிச்சாங்க. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 3 o'clock தான் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ அதுக்கு நடுவில் இன்னொரு பீச் போயிட்டு கயாக்கி போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தேன். அதனால சரின்ட்டு போனோம். எல்லாருமே கயாக்கி பண்ணோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது நிற்கிற அளவுக்கு தான் ஹைட் அங்கே தண்ணி இருந்தது. அதனால் அது வந்து பெருசாக பயமாலாம் இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. சரி, நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி கயாக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கும். ஆஸ் யூஷுவல் 3 o'clock வந்து ட்ரெயினுக்கு போயாச்சுங்க. போயிட்டு எல்லாம் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு திசையில் டிக்கெட் கிடச்சிது. அதனால இந்த மாதிரி குரூப்பாக போயிட்டு தனித்தனியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கடியாக தான் இருந்துச்சு. நீங்கள் இப்போ புக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பாக புக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 1 hour எல்லாம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்தந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்களோட சீட்டுக்கு போயாச்சு. ஸோ ஓகேங்க, இந்த மாதிரி தான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணோம். நீங்களும் வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.